நானும் என் புருஷனும் சண்டை போடுறது இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க, இவங்க தான் நினைச்சுப்பாங்க, நானும் நினைக்க மாட்டேன். ஐயா இவங்க என்ன நம்ம ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறாங்க அப்புறம் சேர்ந்துக்கிறாங்க, இவங்களுக்கு வெக்கமாவே இல்லைன்னு இவங்களும் நினைச்சுக்க மாட்டாங்க. எனக்கும் அருணுக்கும் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், வைஷாலிக்கும் அரவிந்துக்கும் கூட வந்துட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த நேரத்துல என் புருஷனை நீ எப்படி சொன்ன நானும் கேட்க மாட்டேன், நீ எப்படா என் வைஃப் அப்படி சொல்லலாம் அவரும் கேட்க மாட்டேன். ரெண்டாவது ரூம்லயே சண்டை போட மாட்டோம், ஹால்ல தான் சண்டை போடுவோம். யார் வந்து கொஞ்சம் அடிக்கடி சண்டை போடுவோம்? கொஞ்சமா நாங்க 4 பேருமே அடிச்சுக்குவோம். 4 பேர்ல யாரு கொஞ்சம் லேசி? ஐயோ Who is more romantic? எல்லாத்துக்குமே பாருங்க உங்க உன் பேர் சொல்ல ஆசைதான். அடி பாவி அடி பாவி அடி பாவி. அருண் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்கேன், லைக் நிறைய நாக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசாத சொல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் இதே மாதிரி ஹாப்பியா லவ்லியா. பட் எதுக்குமே வந்து ரியாக்ஷனே கொடுத்தது இல்லை. லைக் எனக்கு பிரியா கிடைச்சிருக்கு. ஏன் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரவிந்த் இப்ப கிடையாதுன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரவிந்த இப்ப வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து பிரியாவோட சப்போர்ட். இன்னைக்கு வைஷு சொல்லும் போது நான் விட்டுலாம் கொடுக்கல. வைஷு கோவமா இருக்குன்னு சொன்னா திருப்பி நான் கோவப்பட்டேன்னு சொன்னா அது லவ்வே கிடையாது. அவங்க கோவப்படுறாங்களா அது சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையான என்ன புரிஞ்சுப்பாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன அவ்வளவு அன்பா அவங்க அந்த வார்த்தைகள் சொல்றது. சோ பிரியா டூ ஆகட்டும் அவ்வளோ வந்து இவங்க அதாவது ரொமான்ஸுங்கிறது அவங்க பெட்ரூம்ல, ஹால்ல, கிச்சன்ல, பாத்ரூம், இது கிச்சன்ல எல்லா இடத்துலயும் வெக்கமே இல்லாம அவங்க வந்து கொஞ்சிப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பார்க்க அழகா இருக்கும். அது வந்து மறந்துட்டு அவங்க சந்தோஷமா நேச்சுரலா இருங்க, சாஃப்டா ஸ்வீட்டா இருங்க. வலி கூட இங்கே சுகம்தான் கம்மிதான் இல்லையா? சோ நீங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்? நான் சொல்றேன்டா, அடிச்சுக்கோமா. நான் மட்டும் தான் பேசுவேன். ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறதே வந்து ரொம்ப ஸ்வீட்டான விஷயம். நீங்க பேசவே இல்லையா? ஜாயிண்ட் ஃபேமிலி சென்னையில ஒரு பிஸியான ஒரு இடத்துல ஒரு 6 பேர் ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா 7 பேர் அம்மா 7 பேர் ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ நம்ம வந்து ஒரு குட்டியா ஒரு நம்ம இப்போ கல்யாணம் ஆகும்போது நிறைய பேருக்கு இருக்கும், உங்க அம்மாவும் இருக்கக்கூடாது எங்க அம்மா அப்பாவும் இருக்கக்கூடாது, நாம 2 பேர் தானே. அவங்களுக்கு அதோட அந்த மகிமை தெரியறது கிடையாது. எங்களுக்கு இந்த 5 வருஷம் இப்போ சொல்றீங்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க